அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் அவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டார். அடுக்கடுக்காக சீமான் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து விட்டார். விழுப்புரத்தில் கூண்டோடு காலியாகும் நாம் தமிழர் கட்சி என்று ஊடகங்களில் செய்திகளை பார்க்க முடிந்தது. சன் நியூஸில் பார்த்தேன் அண்ணன் பூபாலன் அவர்களுடைய கருத்துக்களை. நம்ம இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை குறித்து, கட்சியிலிருந்து சில காரணங்களுக்காக முரண்பட்டு வெளியே செல்லக்கூடிய நபர்கள் பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் என்று தான் நம்ம இருந்தோம். நம்ம அது குறித்து பேசுகிறதே இல்லை. ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் ஒரு செய்தியை நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பேசுகிறதே இல்லை. ஏன்னா வேண்டாம், அது தேவையில்லை, அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காரணத்துக்காக தான் பேசாமல் இருந்தோம். ஆனால் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் இது போன்று வெளியேறுகிற போதெல்லாம் ஊடகங்கள் அதை ஒரு பெரிய ஒரு செய்தியாக அது தலைப்பு செய்தியில் போட்டு அதை பிரேக்கிங் நியூஸில் எல்லாம் போட்டு ஏதோ நாம் தமிழர் கட்சியில் பெரிய சலசலப்பு இருப்பது போன்று, நாம் தமிழர் கட்சி ஏதோ கூண்டோடு கட்சியே கலைந்து விடுவது போன்று, சீமான் ஒரு சர்வாதிகாரி, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்டயே அவர் கருத்துக்கள் எல்லாம் கேட்கல, கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் சர்வாதிகாரமாக முடிவெடுக்கிறார், நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன், மண்டல செயலாளராக இருக்கிறேன், மாநில பொறுப்பாளராக இருக்கிறேன், ஆனால் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதாக இருக்கட்டும், மற்ற முடிவுகளை எடுக்கிற போது எங்ககிட்ட கலந்து ஆலோசனையே செய்கிறதில்ல, எங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு எங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் நீங்கள் தந்துட்டு நீங்கள் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்கன்னு நாங்கள் சொன்னால் அப்படிலாம் செய்ய முடியாது, நான் எடுக்கிற முடிவு தான் முடிவு, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டால் கட்சியில் இரு, இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியேறு என்று சொல்லி சீமான் ஒரு சர்வாதிகாரி போன்று செயல்படுகிறதாக ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியாகிறது. உண்மையிலே என்னதான் பிரச்சனை? ஏன் இத்தனை நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று பார்த்தால், கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய இப்போது சமீபத்தில் இன்றைய தினம் வெளியேறிய அண்ணன் உட்பட பலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம், திடீர்னு வரக்கூடிய ஒரு நபரை வேட்பாளராக அறிவிக்கிறாரு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, குறைந்தபட்சம் எங்களிடம் கலந்து ஆலோசனையாவது செய்திருக்க வேண்டும், இத்தனை ஆண்டு காலம் களப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு புதிதாக வரக்கூடிய ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்துறாரு என்கிற குற்றச்சாட்டு தான் பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. 234 தொகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில். 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அப்போ மொத்தம் 234 வேட்பாளர்கள், அவ்வளோதான். சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு மேலே அறிவிக்க முடியாது. பாராளுமன்ற தேர்தலில் 39 வேட்பாளர்கள் மட்டும்தான் அறிவிக்க முடியும். புதுச்சேரியில் 40 வேட்பாளர்கள் அறிவிக்க முடியும். அப்போ 234 வேட்பாளர்களை கட்சி அறிவிக்கிற போது தொகுதிக்கு ஒருத்தர் தான். அப்போ கட்சியில் 2 லட்சம் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் எல்லோரையும் வேட்பாளர்களாக அறிவிக்க முடியாது. ஒரே ஒருத்தரை தான் வேட்பாளராக அறிவிக்க முடியும். அப்போது யாரை கட்சி வேட்பாளராக அறிவித்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ சில நிர்வாகிகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க வேட்பாளராக போட்டியிடுவதற்கு விருப்பப்பட்டிருக்கலாம், ஆனால் கட்சி ஒருத்தரை தான் வேட்பாளராக அறிவிக்க முடியும். அதுலேயும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக ஒருத்தர் தேர்வு செய்யப்படுகிறார் என்றால் பல்வேறு காரணிகள் இருக்கிறது. மற்ற கட்சியை போல பணம் அதிக அளவில் இருந்தால் அவரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்கிற நிலை இங்கே இல்லை. சமூக பிரதிநிதித்துவம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பெண்கள் 50 விழுக்காடு பெண்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்காது. 234 தொகுதியில் 117 தொகுதியில் பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே ஆண் வேட்பாளர்கள் தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள். ஒரு தொகுதியில் அவர் ரொம்ப தகுதி படைத்தவராக அவர் இருப்பார், ஆனால் பெண்களுக்கு இவ்வளவு இடத்தில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற காரணத்தால் உண்மையிலே தகுதியான ஒரு ஆண் புறக்கணிக்கப்படுவார். அது இயல்பு தான், அது யதார்த்தம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 117 தொகுதியில் பெண்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியும்? அப்போ இது போன்ற சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அப்போது யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் இன்னொருத்தருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலோடு நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் முடிந்து விட போவதில்லை. அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது. இங்கே வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுக்கும். ஒரு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிறது என்றால் அதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியேறின அண்ணன் பூபாலன் அவரும் இதே குற்றச்சாட்டு தான். வேட்பாளர் தேர்வு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்குதுங்க. அந்த இடைத்தேர்தலில் மருத்துவர் அபிநயா அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கிறார். மருத்துவர் அபிநயா அவர்கள் அந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்தார்.
அது ஒரு இடைத்தேர்தல். ஒரு இடைத்தேர்தல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பார்வையும் அந்த தொகுதியில் தான் இருக்கும். அப்போது ஒரு கட்சி வேட்பாளரை இடைத்தேர்தலில் அறிவிக்கிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பார்வையும் அந்த வேட்பாளரை நோக்கி தான் இருக்கும். அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பார்வையும் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் ஒரு கட்சி எப்படிப்பட்ட வேட்பாளர் நிறுத்தணும்? ஒரு படித்த துடிப்பான வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு படித்த துடிப்பான ஒரு இளைஞர், ஒரு பேச்சாற்றல் மிக்க ஆளுமை திறன் கொண்ட ஒரு வேட்பாளர். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும், பத்திரிகையாளர்கள் திடீரென்று வருவார்கள். தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுடைய கவனம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நிறைய பத்திரிகையாளர்கள் முழுமையாக அங்கே தான் இருப்பாங்க. அப்போ திடீரென்று பத்திரிகையாளர்கள் வருவார்கள். பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு சரியான முறையில் துணிச்சலோடு தெள்ள தெளிவாக பதிலளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்க வேண்டும். தொகுதி முழுக்க பலம் வரக்கூடிய, அயராது தொகுதி முழுக்க பலம் வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். சமூக பிரதிநிதித்துவம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன நடந்தாலும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏதோ சின்ன முரண் வந்ததும் சின்ன வருத்தம் வந்ததும் சன் நியூஸில் போய் பேட்டி கொடுக்காத ஒரு நபராக இருக்க வேண்டும். இது எல்லாமே பார்ப்பாங்க கட்சி. இது எல்லாவற்றையும் பார்த்து தான் மருத்துவர் அபிநயா அவர்களை தேர்வு செஞ்சாங்க. இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அபிநயா அவர்கள் சரியான தேர்வா இல்லையா? ஒரு ஆற்றலான தகுதியான ஒரு வேட்பாளரா இல்லையா? அதுதான் கேள்வி. தகுதியான வேட்பாளர் தான், எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அபிநயாவை. ரொம்ப துணிச்சலோடு ரொம்ப அறிவுபூர்வமான வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்தார். சரியான ஒரு வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிறது என்று பலர் பேசுகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய நண்பர்களே பலர் பேசினாங்க. உங்கள் வேட்பாளர் விக்கிரவாண்டி வேட்பாளர் பொழந்து கட்டிட்டு இருக்காங்களேப்பா, தரமான வேட்பாளரை நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சி நிறுத்திய அபிநயாவை பாராட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது. அந்த முடிவு சரியானதா தவறானதா? ஆனால் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அபிநயாவை நிறுத்தியது சரியா தவறா? சரியானது தான். ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இவங்களுக்கு அதை ஏற்க முடியலை. இதுதான் பிரச்சனை. இப்போ கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கணும்? கட்சி தலைமை எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்க முடியாது. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். இப்போ எந்த ஒரு தொகுதியாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், ஒரு வேட்பாளர் தேர்வு என்பது தலைமையாகவே முடிவெடுக்காது. அப்படி எடுக்க முடியாது எந்த கட்சியுமே. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தான் கருத்து கேட்பார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தான் கருத்து தெரியும், அந்த வேட்பாளரை பற்றி தெரியும். அதுதான் நடக்குதுங்க. 234 தொகுதியில் வேட்பாளர் தேர்வு என்பது அண்ணன் சீமான் அவர்கள் அவராக முடிவு செய்கிறது இல்லை. அப்படி செய்ய முடியாது. கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டு தான் செய்கிறாங்க. ஒரு வேட்பாளரை பற்றி இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி இருக்கா, அந்த தொகுதியில் ஒருத்தரை வேட்பாளர் நிறுத்தணும்னா அந்த வேட்பாளர் எப்படி, சரியான நபரா, அவரை பற்றிய தகவல்கள் எல்லாம் யாரிடம் இருந்து கேட்பாங்க? கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் இருந்து தான். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் கட்சி தலைமை சிலரை இந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல்வேறு காரணிகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது என்றால் அது கட்சியினுடைய நலனுக்காகத்தான் அந்த முடிவை கட்சி தலைமை எடுக்கும் என்கிற நம்பிக்கை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வேண்டும். ஆனால் இங்கே என்ன ஆகிறது? இல்லை, நான் இந்த தடவை நிற்கணும்னு நினச்சேன், இல்லை என்னுடைய மனைவியை நிறுத்தணும்னு நினச்சேன், கட்சி தலைமை இன்னொருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, இதை என்னால் இருக்க முடியாது. நான் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இடத்தில் என்கிட்ட கேட்காம நீங்கள் ஒரு வேட்பாளரை, எனக்கு விருப்பமில்லாத ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்தி விடுவீர்களா என்பதுதான் பிரச்சனையாக இருந்து வருகிறது. சமீபத்தில் கூட கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு அண்ணன், அவர் என்ன குறிப்பிட்டு பேசியிருந்தாருன்னா, எங்களெல்லாம் அவர் மதிக்கவே இல்லை, சீமான் எங்களுடைய கருத்தையே மதிக்கலை என்று. அவர் உங்களை மதிக்கவில்லை என்பதல்ல பிரச்சனை, அவர் நிறுத்திய வேட்பாளர்களை நீங்கள் மதிக்கவில்லை, அதுதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் முரண்பட்டு வெளியே போகிறீங்க. அப்போ இதுதான் பெருவாரியான இடங்களில் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். கட்சி கொண்ட கொள்கையில் கொண்ட கோட்பாட்டில் பின் வாங்கலை. கட்சியினுடைய தத்துவங்கள், கட்சியினுடைய நோக்கங்கள், கட்சியினுடைய லட்சியங்கள் அப்படியே தான் இருக்கிறது, உறுதியோடு இருக்கிறது. எந்த கட்சியோடும் போய் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியையும் நம்மையும் அடமானம் வைக்கல, உறுதியோடு இருக்கிறது. அந்த உறுதித்தன்மை கட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை நம்பலாம். இறுதி வரைக்கும் அந்த உறுதித்தன்மை கட்சியில் இருக்கும். அப்படி நம்பி பயணிப்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஒரு சிலர் இது போன்ற சின்ன சின்ன முரண்கள், சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றப்போ அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, என்ன நோக்கத்திற்காக இந்த கட்சியில் வந்தோம் என்பதையே மறந்து போய்விட்டு அப்படியே கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். உடனே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார்கள். சீமான் யாரையுமே வளர்த்து விடலை அப்படின்னு. விக்கிரவாண்டியில் அபிநயாவை வளர்த்து விட்டது யார்? அக்கா காளியம்மாள் அவர்கள்
அவங்க வந்து கட்சியில் வர்றாங்க. கட்சியில் வந்ததுமே அவங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க வடசென்னையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார்கள் அண்ணன் சீமான் அவர்களால். இல்லை, காளியம்மாள் வந்து இப்போ தானே வந்த உடனே காளியம்மாளை எதுக்கு நீங்கள் வேட்பாளராக நிறுத்துகிறீர்கள் என்று கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தது என்றால், அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருந்தது என்றால், இன்றைக்கி காளியம்மாள் அக்கா போன்ற ஒரு நபர் நாம் தமிழர் கட்சி கிடைத்திருப்பாரா? இவ்வளோ ஆளுமையான ஒரு வேட்பாளர் ஒரு நபர் கட்சி கிடைத்திருப்பாரா? அதுபோன்றுதான் இப்போ கட்சி ஒரு முடிவு எடுக்கிறது என்றால் அதற்கு எதிர்கால திட்டத்தோடு பல்வேறு காரணங்கள் இருக்கும். கட்சி ஒரு வேட்பாளர் தேர்வு செய்கிறது என்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னமும் இந்த கட்சியில் பலர் இருக்கிறார்கள், உறுதியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நாம் அவர்களை போட்டு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது இல்லையா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் வெளியேறிவிட்டார் என்று இவர்கள் வந்து செய்தி வெளியிடுறாங்க. அவரை நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளராக நியமித்த போது நீங்கள் செய்தி வெளியிட்டீர்களா? ஏன் செய்தி வெளியிடலை? உண்மையிலே நீங்கள் அறம் சார்ந்த ஒரு ஊடகமாக இருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், நேற்றைய தினம் கூட நாம் தமிழர் கட்சியுடைய 2 தொகுதிக்கான நிர்வாகிகள் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் 2 தொகுதிக்கான நிர்வாகிகள் வெளியிடப்பட இருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில். அப்போ அதையெல்லாம் செய்திகளாக நீங்கள் வெளியிட்டிருக்கணுமா இல்லையா? திமுக அதிமுக என்று சொல்லி மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தேர்வு செய்யப்படுகிற போது அதையெல்லாம் அறிவிப்பாக வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தேர்வை நீங்கள் வந்து வெளியிடலை? அதையெல்லாம் வெளியிட மாட்டீங்க. கட்சியுடைய நிர்வாகிகள் செய்யக்கூடிய வேலையும் வெளியிட மாட்டீங்க. ஆனால் கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறிட்டார்னா கட்சி கலைஞ்சிடுச்சு, கூண்டோடு காலியாகி விட்டது இந்த செய்தியை வெளியிடுறீங்கன்னா இதுதான் ஊடகாரமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில நிர்வாகிகள் இதே போன்று கட்சியை விட்டு வெளியேறினார்கள். உடனே பத்திரிகையில் செய்தி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி டமால் என்று. அந்த நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறியதற்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அசுர பலத்தோடு வந்தது. அதனால் ஒரு சில நிர்வாகிகள் வெளியேறிவிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக கட்சி உடைஞ்சு போயிடும், கட்சி இதாயிரும் என்று ஊடகங்கள் எழுதுவது என்பது எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை உடைத்து விடலாம், நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சியை பார்த்து விடலாம், நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி விடலாம் என்கிற இவர்களுடைய நீண்ட நாள் திட்டம். அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் என்னதான் வேலைகளை செய்தாலும் நாம் தமிழர் கட்சியை உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து கொண்டேதான் செல்லும். 1 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காடு வாக்களை நாம் தமிழர் கட்சி அடைவதற்குள் எத்தனையோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் தமிழர் கட்சி வந்தது. இனியும் என்ன நடந்தாலும் இந்த கட்சி பயணிக்கும். இந்த கட்சி கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கிறது வரைக்கும் இந்த கட்சி உறுதித்தன்மையோடு பயணிக்க தான் செய்யும்.